நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்க வீட்டுல நியூஸ் பேப்பர் படி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் குண்டர் சட்டம் பாய்ந்தது அப்படின்னு இருக்கும். நான் நினைப்பேன், ஓகே என்ன குண்டா இருக்கவங்களுக்கு போடுற சட்டமா, இது என்ன பாடி ஷேமிங் மாதிரி இருக்கு அப்படிலாம் நினைப்பேன். இப்ப கூட இவர் குண்டர் சட்டம் வாங்கிட்டாரு அப்படிலாம் இருக்கும். அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது. சரி, இப்ப இவ்வளவு பேசிட்டு இப்ப என்ன பண்ண போறேன் உங்களுக்கே தெரியும். நான் தான் சொல்ல போறேன். அமைதியா இருக்க சொசைட்டில ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்புறது, கடத்தல் பண்றது, வழிப்பறி பண்றது, இந்த போதைப் பொருள் விற்கிறது, அப்புறம் நிலத்தெல்லாம் அபகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு எம்ஜிஆர் யோசிக்கிறாரு. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கூடிதான் இந்த குண்டர் சட்டத்தை கொண்டு வராங்க. அப்போ இந்த சட்டத்தோட பேரு வன்முறையாளர் தடுப்பு சட்டம். இந்த குண்டர் சட்டத்துல உள்ள இருக்கிறவரு மத்த கேஸ்க்கெல்லாம் பண்ற மாதிரி அவருக்குன்னு ஒரு லாயரை வச்சு மூவ் பண்ண முடியாது. அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இதுக்குன்னு இருக்கிற அந்த முறையீட்டு குழு கிட்ட போயிட்டு அவங்களுக்கான நியாயத்தை சொல்லுவாங்க. அதுல ஒரு 3 ஜட்ஜஸ் இருப்பாங்க. இவங்க சொல்ற நியாயத்தை வச்சு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை முடிவு பண்ணி அவங்க அதை கோர்ட்டு கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அந்த அறிக்கையை கோர்ட் படிச்சுட்டு தான் இவருக்கான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யறதா வேணாமாங்கிறத கோர்ட் தான் முடிவு பண்ணும். இப்ப இந்த குண்டர் சட்டத்துல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எந்த விசாரணையும் இல்லாம 1 வருஷம் அவர் தூக்கி உள்ள போடலாம். ஜாமீனும் கிடைக்காது. ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணாங்கன்னா இந்த பனிஷ்மெண்ட் பீரியட் முடியறதுக்குள்ள அவர் வெளில வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த குண்டர் சட்டம் போடுறதுக்கும் கலெக்டர் அப்புறம் கமிஷனரோட பெர்மிஷன் தேவைப்படுது.